பிகாம் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கிறான். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் என்னுடைய சொந்த ஊர் தஞ்சாவூர். ஆனால் நான் வளர்ந்து படிச்சதெல்லாம் வந்து சென்னை திருமங்கலம், படிச்சது பொருஷவாக்கம். என்னுடைய மனைவி கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. 2 பேரும் திருமணமாகி விசுவாசத்தில் பல்லாரிக்கு போனோம். நாங்கள் போகும்போது எனக்கு வந்து இங்கிலீஷ், தமிழ், கன்னடாலாம் வராது. நான் படிச்சது ரொம்ப படிக்கல. 10வது ஃபெயில் ஆயிட்டேன். கார்பரேஷன் ஸ்கூல்ல தான் படித்தேன். 10வது ஃபெயில் ஆயிட்டேன். ஏன்னா அப்பெல்லாம் வந்து ஒரு ரஜினி பைத்தியம், சினிமா பார்த்து போய் 10th எழுதினேன். மொத்தமாக எடுத்த மார்க் வந்து 114 மார்க் தான். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு 8 பாஷைகளை பேச கத்திருக்கிறவங்க கொடுத்திருக்கிறார். சுமார் ஒரு 10 தேசங்களுக்கு மேல சென்று ஊழியர் செய்யும்படி கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். அல்லேலூயா. 6-7 பாஷைகளை டிரான்ஸ்லேட் பண்ண கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். இதெல்லாம் இருந்தாலும் கர்த்தரும் நானும் ஆமென் இல்லைன்னு சொன்னார். நான் அவரோடு, அவர் என்னோடு இல்லை என்று சொன்னார், எல்லாம் பூஜ்யமாய்த்தான் மாறும். ஆமென். அதுதான் சொல்லுது, the man conquered the whole world if loses his soul, what going to get the benefit? மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? நாம் ஊழியம் செய்ய வேண்டும், சபைகளை ஸ்தாபிக்க வேண்டும், கர்த்தருக்காக பெரிய பெரிய காரியங்களை நாம் சாதிக்க வேண்டும். ஆனால் அதை காட்டிலும் ஆண்டவர் உங்கள் உறவை தினந்தோறும் எதிர்பார்க்கிறார். ஆமென். ஓகே, என்னுடைய செய்தி தலைப்பு அதல்ல. ஆமென், ஸ்தோத்திரம். ಸ್ವಲ್ಪ ஸ்டார்ட் அப் ஆவேன், பிக்கப் ஆயிட்டு இருக்கேன் உங்க கூட இணையத்துக்கு. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, பாஸ்டர்மா வந்து அவங்க சின்ன வயசுல இருந்து எனக்கு தெரியும். ஆமென். அவங்க அப்பா ரொம்ப எனக்கு பழக்கம். அடிக்கடி ரொம்ப சென்னைக்கு வரப்பெல்லாம் அடிக்கடி அங்க அவங்க சபையில போய் நான் செய்தியெல்லாம் கொடுத்துருக்கிறேன். சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு இருக்கிறேன். ஸ்தோத்திரம். அம்மா, ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு இப்ப வயசு 52 தான் ஆகுது. பரவாயில்லையா? என்னன்னா ஆகட்டும், சொல்றது சீக்கிரம் சொல்லுங்க யாருங்களா நீங்க? யார் இப்ப அதெல்லாம் கேட்டேன்? வந்தோமா, முடிச்சோமா, வேலைக்கு போகணும்னு இருக்கும் சில பேரு. ஆமென். ஓகே, ஒரு சின்ன ஒரு பாடலை, கர்நாடக பாடல் ஒரு பாடி. ஆமென், ஆமென், ஸ்தோத்திரம். செய்திக்கு நிறைய கடந்து செல்ற ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் தான் அது. ஆமென். பட் தமிழ் அது ஃபாதர் பெர்மன்ஸோட பாட்டு தான். ಭೂಪರಲೋಕದಿ ನಿನ್ನ ಬಿಟ್ಟರೆ ನನಗೆ ಯಾರುಂಟು, ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಿನ್ನ ಬಿಟ್ಟು ಬೇರೆ ಬಯಕೆ ಏನುಂಟು. ಭೂಪರಲೋಕದಿ ನಿನ್ನ ಬಿಟ್ಟರೆ ನನಗೆ ಯಾರುಂಟು, ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಿನ್ನ ಬಿಟ್ಟು ಬೇರೆ ಬಯಕೆ ಏನುಂಟು.
உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு வார்த்தை, அந்த லாஸ்ட் வார்த்தையை சொல்லுவோமா? நீதானே. ஆமென், ஆமென். உள்ளத்திலிருந்து சொல்லுவோமா? நீதானே உம்மைத்தானே பற்றிக் கொண்டேன். நீதானே என் வாஞ்சையா. ஆண்டவரே, நீ பேசு, நாங்கள் கேட்கிறோம். நீ பேசாவிட்டால் நாங்கள் துவண்டு போய்விடுவோம். நீ பேசினால் நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம். மகிழ்ச்சி மாத்திரம் அல்ல ஆண்டவரே, நாங்கள் பலன் அடைவோம். பலன் அடைவது மட்டுமல்ல ஆண்டவரே, உமக்காக நாங்கள் சேனைகளாய் எழுப்பிடுவோம். சேனைகளாய் மாத்திரம் அல்ல ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே உமக்காக பெரிய காரியங்களை செய்ய போகிறோம். நீர் பேசு, நீர் பேசு என்னோடு, எங்களோடு, சபையோடு நீர் பேசும். நீர் பேசு. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சொன்ன சங்கீதங்களின் புஸ்தகம் 13. நான் எடுத்துக்கொண்டு வந்த செய்தி தலைப்பே வேறு. இங்க வந்து உட்கார்ந்தவன தேவன் தலைப்பை மாற்றி விட்டார். அவர் தலையெழுத்தை மாற்றுகிறவர். தலைப்பை மாற்றுவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஆனா சில முகங்க பார்த்தா ரொம்ப துக்கமா தான் இருக்கு. ஆமென். சந்தோஷம் சொன்னா எப்படி நீங்க ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? எப்படி இவங்க சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நீங்க வெளிப்படுத்துவீங்க? சொல்லுங்க. உங்க பல்லெல்லாம் தெரியும், அவ்வளவுதான். சிம்பிளா யோசிங்க, ரொம்ப டீப்பா யோசிக்கிறீங்க. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 13. சங்கீதம் 13. யாராவது ஒருத்தங்க முதலில் 1 to 6 வசனங்கள் வாசிங்கள். மறைந்திருப்பீர், மறைப்பீர், வைத்து தெளிவாக்கும். நம்பிக்கையா இருக்கிறேன், களி கூறும். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வசனத்தை வாசிக்கும் போதே கர்த்தர் உங்களோடு பேசினார் என்று சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் கண்டிப்பா உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். ஆமென். ஏன் அப்படின்னு சொன்னா, தாவீதுடைய சங்கீதம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே, ஆமென், மிக 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 முக்கியமாய் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வருகிற சவால்களில், நமக்கு வருகிற சோதனைகளா இருக்கட்டும், பிரச்சனைகளா இருக்கட்டும், போராட்டங்களா இருக்கட்டும், ஆமென், அது மிகவும் நமக்கு நெருங்கினதா இருக்கிறது. இட்ஸ் ரிலேட்டட் டு அவர் லைஃப். ஒவ்வொரு காரியத்திலும் தாவீதுடைய சங்கீதம் நமக்கு மிக மிக முக்கியமா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்த வசனத்தில், இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், ஆமென், 1 to 6 வசனங்கள் நாம் பார்க்கிறோம். 1 to 6. ஆனால் இதுல படிக்கும், நான் சொல்றேன் பாருங்க, அதுக்கு தான் அதை படிக்க சொன்னேன். நீங்க படிக்கும் போது எத்தனை பேர் கவனிச்சீங்களோ எனக்கு தெரியல. ஆனா இப்போ ஒரு நான் கேள்வி கேட்கிறேன், கேட்கலாமா? கேளுங்க. ஆமென், ஆமென், அல்லேலூயா. ஒரு கேள்வி. ஆமென், ஸ்தோத்திரம். இதுல எத்தனை கேள்வி தாவீது தேவனை கேட்டிருக்கிறார்? How much question David was asked to God? இப்ப தேடாதீங்க. ஆமென். அதுதான் சொல்றது,
சில பேர் என்ன சொல்றாங்க தெரியுமா, எனக்கு படிக்க தெரியாதுயா. கேட்கலாம் தெரியும்ல, கேட்கறது ஆமென் ஆமென் புரியும்ல. நம்ம ஆளுங்க எப்படி தெரியுமா, இங்க வந்தாதான் அவ்வளோ பக்தி. உங்களை சொல்றது, நீங்க ரொம்ப நல்லவங்க. ஆமென். சில பேருக்கு 10 கூட வரும். அல்லேலூயா அல்லேலூயா. சில பேருக்கு என் கேள்விக்கு கணக்கே இல்லைங்கன்னுவாங்க. அந்த தாவீது இடத்துல உங்களை போடுங்க, எத்தனை கேள்வி இப்ப பாருங்க. There is so much. ஆமென் அல்லேலூயா. அது என்னுடைய எனக்கு ஆமென். இப்ப சிஸ்டர் சொன்னாங்க 4 என்னுடைய இதுல நான் படிக்கிறது ஆங்கில வேதாகமம் தான். ஆமென். என்னுடைய இதுல மொத்தம் நான் படிக்கிற ஆங்கில வேதாகமத்தில் ஆமென் மொத்தம் 7 கேள்விகள் இருக்கிறது. எத்தனை வசனம் இருக்கிறது? 6. ஆனா கேள்வி மட்டும். நம்ம வாழ்க்கை அப்படித்தானே. இது என்ன புதுசா? என்ன ஐயா மெதுவா நம்ம கிட்ட வராது. நம்ம பேசுறது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு, படிக்கிறது ஒண்ணு, தியானிக்கிறது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணு, உள்ள இருந்தா ஒண்ணு, வெளியே போனா இன்னொன்னு. அதோ பக்கத்துல சொல்லுங்க, ஆண்டவர் ஏதாவது பேசுறாரு உங்ககிட்ட, கேளுங்க. கேளுங்க. உங்களுக்கு யாரு ஏத்தோன்னு கேளுங்க. ஏதாவது பேசுறாரா கேளுங்க. உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு எத்தனை பேர் பிடிக்கும்? உங்களுக்கு உங்க பக்கத்துல யாரும் உட்கார்ந்து இருக்காங்கல்ல, அவங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? பிடிக்கும். இன்னைக்கு பிடிக்கல. நான் எப்போதுமே அங்கதான் உட்காருவேன். இன்னைக்கு இது உட்கார்ந்துடுச்சு. என்ன பண்றது? யாரா இருக்காங்களா அப்படி? ஆனா பாட்டு மட்டும் பாடுவோம். எப்படின்னு, யார பகி கலவல இல்லப்பா, எல்லாருಗಾಗಿ பிரார்த்தனை மாடுவே, யார பகி. தமிழ் எப்படி அது? யாரையும் நான் என்னையும் சொல்லவே மாட்டேன். ஆமென். யார பத்தி எனக்கு என்ன இல்ல, யாரையும் நான் குறை சொல்ல மாட்டேன். யார பத்தி எனக்கு எந்த இதுவும் மனக்கசப்பும் இல்லைன்னு பாட்டு பாடுவோம். வெளியே போனா அப்படியே குப்பை குப்பையாக குத்துவோம். ஓகே. ஆமென். 7 கேள்விகள் தாவீது இன்றைக்கு போடுகிறார். முதல் கேள்வி யாராவது வாசிங்க பார்க்கலாம். முதல் வசனம். ஆமா, எதுவரைக்கும் என்னை. சரி, யாருக்காவது இந்த பிரச்சனை இருக்குதா? இந்த கேள்வி இருக்குதா யாருக்காவது? சொல்லுங்க சீக்கிரம். நீங்க இன்டராக்ஷன் பண்ணாதான் நான் சீக்கிரம் முடிப்பேன். நீங்க அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தா நான் சீக்கிரம் முடிக்க மாட்டேன். நீங்க 12 மணி ஆனாலும் சரி, 1 மணி ஆனாலும் சரி, பாஸ்டர் என்ன கூப்பிட்டாலும் சரி, திருப்பி கூப்பிடலாம் சரி. I mean, you should speak. Interaction இருக்கணும். சும்மா அப்படியே சில மாதிரி உட்கார்ந்து சொல்லிட்டு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. உங்களுக்கு ஆமென். உங்களுக்கு அந்த கேள்வி இருக்கிறதா? யாருக்காவது அந்த கேள்வி இருக்கிறதா? மேல உட்கார்ந்து இருக்கவங்க இருக்குதா? இல்ல பக்கத்திலேயாவது கேள்வி இருக்குதா? அப்படின்னு நீங்க ரொம்ப பக்தி உள்ளவங்கன்னு அர்த்தம். ஆமென். ஒன்னு நல்லா தெரிஞ்சுக்கங்க, நம்முடைய வாழ்க்கையில இந்த கேள்வி ஆமென் கேட்காத, ஆமென், இந்த கேள்வியை கேட்காம நாள் நமக்கு இல்லை. சும்மா இங்க அப்படியே நடிக்காதீங்க. ஹலோ பார்த்த கொஞ்சம் பார்த்து பேசுங்க. இது எங்க ஊர்.
கிறிஸ்தவம் பைபிள் சத்திய வேதம் ஏதோ படிச்சு ஏதோ ஒரு பாரம்பரியமா ஒரு சம்பிரதாயமா ஒரு ட்ரெடிஷனலா இது ஆவிக்குரிய ஒரு ட்ரெடிஷனலா நம்ம நினைக்கிறது கிடையாது. அது நம்முடைய உணர்வுல, நம்முடைய ரத்தத்துல, நம்முடைய நாணத்துல, நம்முடைய பேச்சில, நம்முடைய நடையில, நம்முடைய சுவாசத்துல இந்த வார்த்தைகள் கலந்திருக்கணும். ஆமென். அப்பதான் கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவாராம், ஆசீர்வதிக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. ஓகே, இந்த வார்த்தையை கேட்காத யாருமே, இந்த கேள்வியை கேட்காத யாருமே இருக்க முடியாது. இவன் ஊழியக்காரங்கள், அவர்களுக்கு வருகிற சோதனைகள்ல, அவர்களுக்கு வருகிற பிரச்சனைகள்ல, போராட்டங்கள்ல, நிந்தைகளிலே, அவமானங்களிலே, நெருக்கத்திலே அவர்கள் இந்த கேள்வியை கேட்டது உண்டு. ஆமென். இதை நீ கேட்கலன்னு சொன்னா நீ மனுஷனே இல்ல. சொல்லுங்க பக்கத்துல யாரை பார்த்து என்ன சொல்ற, அவர்தான் ஏதோ சொல்றாருன்னா நீ அதை என்ன வந்து சொல்றியா? வேற யாருக்கு நான் போய் சொல்லு, வேற யாருக்கு நான் சொல்லு. ஆமென். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, how long o Lord will you forget me? ஆமென். எத்தனை நாட்கள்? தமிழ்ல வாசிங்க. எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? கொஞ்சம் யோசிங்களா. இப்ப நீங்களே, இப்ப அது கேள்வி தாவீது யாரை கேட்கிறாரு? சொல்லுங்க, யாரை கேட்கிறாரு? யாரை கேட்கிறாரு? கர்த்தரை கேட்கிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை கேட்கிறாரு. நீங்க பதில் சொல்ல முடியுமா அந்த கேள்விக்கு? தாவீது கேட்கிற இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்ல முடியுமா? பதில் உங்களிடத்தில் இருக்கிறதா? அப்படி பதில் என்னிடத்தில் இருக்கிறதுன்னு சொல்றவங்க சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்காக சூப்பரா ஒரு கைத்தட்டல் நான் கொடுக்க போறேன். பதில் இருக்கு. சொல்லுங்க. தாவீது என்ன கேள்வி கேட்கிறாரு? எதுவரைக்கும் என்னை, அதுதான் சொல்றேன். யோசிங்க, கொஞ்சம் மூளையை கொஞ்சம் வேலை கொடுங்க. அதுக்கு பதில் உங்ககிட்ட இருக்கா? ஐயா மேல இருக்கவங்க பதில் இருக்கா? சில பேர் சொன்ன இதெல்லாம் கேட்காத, உனக்கு தெரியுமா சொல்லு, இல்லைன்னா சும்மா நில்லு. ஏதோ ஐயா என்ன சொன்னார் அப்படி இப்படின்னு நீ சொன்ன கரெக்டா தான் இருக்கும், சொல்லிட்டு போயிட்டே இருக்கு. ஆமென். உனக்கு தெரியுமா, அது தெரியுமா, இத்த நாங்களே ஏதோ உட்கார்ந்து வந்து உட்கார்ந்துக்கிறோம். அதுல கூட கஞ்சத்தனமா உனக்கு தான் சொல்ல முடியல, கையாவது நல்லா தட்ட. ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் உண்மை. ஆமென். ஹல்லேலூயா. வேதம் என்ன சொல்றது? நான் உன்னை மறப்பதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. நான் உன்னை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன். என் கண்கள் எப்போதும் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறது. தாயின் கர்ப்பத்திலே உருவாகும் முன்னே நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். உன்னை நான் வேறு பிரித்திருக்கிறேன். உன்னை அபிஷேகித்திருக்கிறேன். உன்னை நான் எனக்காக தெரிந்து கொண்டிருக்கிறேன். நீ என்னுடைய ஜனம், நீ என்னுடைய ஜனம். ஆமென். ஹல்லேலூயா. ஒன்று இன்றைக்கு நல்ல, ஆமென், நான் சொல்றது ஒரு சரளமான ஒரு விஷயம் தான். ஆமென். இட்ஸ் பிராக்டிகல். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு விஷயத்தை நீங்க நல்லா தெரிஞ்சுக்குங்க. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, எந்த நெருக்கமா இருந்தாலும் சரி, எந்த துன்பமா இருந்தாலும் சரி, எந்த வியாதி நேரத்தில் என்ன கஷ்டமா இருந்தாலும் சரி, ஒன்று மட்டும் கேள்வி உங்களுக்குள் வரலாம். அது வரணும், அது தப்பல்ல. ஆனால் அந்த கேள்விக்கு பதிலும் உங்களுக்குள்ள இருந்து தான் வர வேண்டும். அதுதான் ஏன் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு நல்லா தெரியும் ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன்.
me. You never forsake me. You never forsake me. You never forget me, Lord. You are the God Almighty. You are the God Almighty. Manda lana kabashe. Makakala bashe. Makakala bashe. Mashuna kalala batia kalala. Matulala. நீ மறப்பதில்லை ஆண்டவரே. யாரா இருந்தாலும் சரி, எந்த இடத்துல நீங்கள் எந்த சூழ்நிலை வந்திருந்தாலும் சரி, தேவன் உங்களை மறப்பதில்லை. தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. உன்னை தாங்குவேன், உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன். ஒரு தகப்பன் சுமந்து வந்தது போல மகனே மகளே ஓ பாஷக்கிய லஹஷா மரக்கான வஷா மறப்பதில்லை அவர். மந்த ஹந்த ஹஷே மரஹஷந்தர கலலமா நம்முடைய தேவன் அவர் மறக்கிற தேவன் அல்ல. அவர் மறப்பதில்லை. அவர் ஆமென். ஹல்லேலூயா. இரண்டாவது சொல்றாரு, சொல்லுங்க. இரண்டாவது அந்த வசனத்திலே இரண்டாவது வரி, எது வரைக்கும் உங்களுடைய முகத்தை மறைத்திருப்பேன். ஆமென். அவர் நமக்கு முகத்தை மறைக்காத தேவன். அவருடைய முகம் எங்கே இருக்கிறது சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய முகம் எங்கே இருக்கிறது? Where is his face? அவருடைய முகம் எங்கே இருக்கிறது? அவருடைய முகம் எங்கேயும் நீங்க தேட வேண்டியதில்லை. அவருடைய முகம் தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். நீங்க நல்லா ஜெபிக்கிற ஒரு தேவ மகனை பிள்ளையாக நீங்க விரும்புங்கள் என்று சொன்னார், அவர் அந்த ஜெபத்தில் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார். மகளே, நான் உன்னை மறக்கல. மகனே, நான் உன்னை மறக்கல. நான் உன்னை கைவிடல. நான் உன்னை கரம் பிடித்து நடத்துறேன். யோசேப்போடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன். மோசேயோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன். நான் மறப்பதில்லை, உன்னை கைவிடுவதில்லை நானே என்று சொல்லி உங்க ஜெபத்தில தினந்தோறும் ஜெபிக்கிற அந்த ஜெபத்தில, அன்றாட ஜெபிக்கிற அந்த ஜெபத்தில அவர் உங்களோடு இடைப்படுவார். அதுக்குதான் இன்றைக்கு ஒரு வார்த்தை நான் சொல்ல விரும்புறேன். உங்களுடைய தனி ஜெபத்தை விட்டு விடாதீர்கள். Your personal walk with God is very important. Amen. நீங்க என்ன செய்றீங்க, ஆண்டவருக்காக என்ன பண்றீங்க, என்ன பண்ண, God not interested all that. Amen. அவருக்கு எல்லாம் தேவைதான், எல்லாம் செய்யணும் தான், எல்லாம் பண்ணணும் தான். ஆனா அதை காட்டிலும் நீங்க அவரை தேடுகிற அந்த தேடுதலை அவர் உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். Amen. யோவான் 15:7 சொல்லுகிறது, வாசிங்க சீக்கிரம். John 15:7. If you remain in me, my words is reminding you, whatever you shall ask, it shall be given to you. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் வேண்டிக் கொள்ளப்படுவது எதுவோ அது உங்களுக்கு அருளப்படும். ಆಮೆನ್. ನೀವು ನನ್ನಲ್ಲಿ ನನ್ನ ವಾಕ್ಯ ನಿಮ್ಮಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿದ್ರೆ ಏನು ಬೇಕಾದರೆ ಬೇಡಿಕೊಳ್ಳಿರಿ, ತಂದೆಯಾದ ದೇವರು ಮಹಿಮೆ ಹೊಂದುವಂತೆ ನಾನು ಅದನ್ನು ನಿಮಗೆ ಕೊಡುತ್ತೇನೆ. ಅದರ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಬಿಡುವ, தேவன் மகிமைப்படும்படி, தேவன் மகிமைப்படும்படி நீங்கள் உங்கள் தேடுதல், உங்கள் ஜெபம் தேவனை மகிமைப்படுத்துகிறதா இருக்க வேண்டும். மனுஷனுக்காக அல்ல, மனுஷனுக்காக அல்ல, தேவன் மகிமைப்படும்படி. ஆமென், ஹல்லேலூயா. சோ உங்களுடைய ஜெபம் என்ன செய்யும் சொன்னா, அவர் உங்களை மறக்கவில்லை. அந்த முதல் கேள்விக்கு ஆன்சர் எங்கேயும் இல்லை, உங்ககிட்ட தான் இருக்கு. Don't try to hear and amen. நீங்க எங்க தேடாத. ஆமென். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கை எது மேல பேஸ் பண்ணி இருக்கிறோம்னு சொன்னா, அவர் நம்முடைய தேவன், நாம் அவருடைய பிள்ளைகள். அவர் தம்முடைய ரத்தத்தினாலே நம்மளை கழுவி இருக்கிறார், தம்முடைய ரத்தத்தினால் நம்மளை மீட்டு இருக்கிறார். ஆமென். எதுக்காக? இந்த உலகத்திற்காக மட்டுமல்ல, மறுமை உலகத்திற்காக, பரலோகத்திற்காக நம்மளை முன்குறித்திருக்கிறார். இந்த உலக வாழ்க்கை இது தற்காலிகமான ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையிலே நமக்கு தேவையான காரியங்களை அவர் செய்வதற்கு அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அவர் அதிலே மறந்து போவதில்லை. ஆமென். நம்முடைய அன்றாட தேவைகளை, ஆமென், நமக்கு என்ன வேணும், என்ன செய்யணும், அந்தந்த நேரத்தில் அவர் அழகா எல்லாவற்றையும் அற்புதமாய் செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் நம்மளிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறதுன்னா, நம்முடைய நாம் என்ன செய்யணும், எங்க நாம தவறோம் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல நமக்கு என்ன கிடைக்குது என்ன கிடைக்கல. என் ஜெபத்துக்கு பதில் வந்து கொண்டே இருக்கும் சொன்னா நான் என்ன பண்றேன், எல்லாவற்றிலும் நான் கர்த்தருக்கு உண்மையான இருக்கேன். என் ஜெபத்துக்கு ஏதோ ஒரு ஜெபத்துக்கு பதில் கிடைக்கவில்லை, ஏதோ ஒரு அவசரத்தை நான் ஜெபம் பண்ணினேன், அந்த காரியம் நடக்காதப்போ அப்ப நம்ம என்ன செய்யறோம், துவண்டு போகிறோம், ஜெபிப்பதற்கு மறந்து போகிறோம், ஜெபத்தை அலட்சியம் செய்கிறோம், சபைக்கு வருகிறதை அலட்சியம் செய்கிறோம், உபவாச ஜெபத்தை நாம் அலட்சியம் செய்கிறோம். ஆமென். ஜெபத்தை வேத வாசிப்பை நாம் அலட்சியம் செய்கிறோம். அப்படித்தானே? அப்படிலாம் இல்லைங்க. நீங்க சொல்ற ஆளு நாங்க இல்ல பாஸ்டர், வேற எங்கன்னா சொல்லுங்க, அதெல்லாம் சொல்றீங்க. ஆமென். எல்லாருக்கும் அந்த சோர்வுகள் வரும், எல்லாருக்கும் அந்த பலவீனம் வரும், எல்லாருக்குமே ஆமென் பிராக்டிகலா செயல்முறையில நம்ம சொல்ல போன காரியங்கள் வரும். அல்லேலூயா. ஆனால் ஒரு நாள் அந்த ஜெபத்தை நம்ம விடக்கூடாது. ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? If you remain in me, அவர் சொல்றாரு, என்னில் நீ நிலைத்திரு, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும். அப்படி என்ன அர்த்தம்? முதல்ல அவரோடு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, ஆமென், முதல் காலை எழுந்தவுடன் நான் ஜெபிக்கிற மகனாக மகளாக இருக்க வேண்டும். ஆமென். இன்றைக்கு காலையில் எழுந்து 3 to 5 இல்ல 6 மணிக்குள்ள எழுந்து நான் ஜெபித்து வந்தேன் என்று சொல்வதற்கு எது? இன்னைக்கு தானே சண்டே ஆராதனை, அங்க போய் ஜெபம் பண்ணிக்கலாம், அங்க போய் நம்ம துதிக்கலாம், ஏன் இங்க டைம் வேஸ்ட் பண்ணணும், இன்னும் 1 மணி நேரம் தூங்கலாம் அப்படின்னு தூங்கி வந்தீங்களா? ஆமென். அல்லேலூயா. எந்த நாளா இருந்தாலும் சரி நம்முடைய தனி ஜெபம் மாத்திரம் நிறுத்தக்கூடாது. நானும் என் இயேசுவும் அவரோடு பேசுகிற அந்த நேரம் நான் என்றைக்கும் நான் என்ன பண்ணக்கூடாது, மறந்து போகக்கூடாது. நீங்கள் அவரை மறப்பீர்கள் என்று சொன்னால் அவர் மறக்கல உங்களை, ஆனா மறந்தது போல உங்களுக்குள்ளவே அந்த கற்பனை எழுந்துவிடும். நல்லா புரிச்சுக்கீங்க. நீங்க அவரை மறந்தீங்கன்னா, ஜெபத்தை மறந்தீங்கன்னா, வேத வாசிக்கிறத மறந்தீங்கன்னு சொன்னா அவர் உங்களை மறக்கவே மாட்டார். அவர் சொல்லிட்டாரு, உலக முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருப்பேன். அவர் சொன்ன தேவன் அவர் செய்வார். ஆமென். அவர் நம்மளோடு இருப்பார். He never leave us, he never forsake us. அவர் நம்மளோடு இருப்பார், நம்மளோடு இருக்கிறார். அதில் எந்த மாற்றமும் இல்லை, எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. ஆமென். ஆனா நாம மறக்கிறதுனால, நாம அதிலிருந்து விலகி போகிறதுனால நாம சும்மா விலக மாட்டோம். ஏதோ ஒரு பிரச்சனை, நமக்கு ஏதோ ஒரு காரணம், ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ ஒரு பலகீனம் நம்ம என்ன பண்ணோம், அதிலிருந்து நம்மளை தூரப்படுத்தும் போது அப்பொழுது நமக்குள்ளாக நம்ம குறைகளிலிருந்து, நம்ம பலகீனத்தில் இருந்து ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், உனக்குள்ள இருக்கிற இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், ஏன்னா நீ ஜெபிக்கல, ஏன்னா நீ அன்னைக்கு கர்த்தரை தேடல, உனக்குள்ள இருக்கிற அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் என்ன பண்ணும், கர்த்தரை மறந்தாரோ. ஆமென். ஆமென். சோ அதுக்கு தான் என்ன பண்ணணும், when you should be clean with God. ஆமென். நீங்க எப்போதும் அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்க்குள்ள போகாம இருக்கணும்னு சொன்னா உங்க ஜெபத்தை நீங்க மறந்து போக கூடாது. No compromise with God. ஆமென். எந்த காரியமா இருந்தாலும் சரி, கணவன் மனைவி, எந்த உறவுகளா இருந்தாலும் சரி, பிள்ளைகள் உறவா இருந்தாலும், எப்படிப்பட்ட வேலைகளா இருந்தாலும் சரி, உங்களுடைய முதல் பிரையாரிட்டி கர்த்தருக்கு தான். அதனால சில பேர் வீட்டுக்கு போயிட்டு நாளையில இருந்து உங்க டைம் டேபிள் உங்களுக்கு தெரியும். We have to be very careful. காலையில நீங்க எழுந்து பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கட்டி சமையல் செஞ்சு அதை பண்ணி இதை பண்ணி எல்லாம் பண்ணி 7 மணி 8 மணிக்குள்ள எல்லாம் முடிக்கிறது. அந்த டைம்ல போய் நேற்று ஊழியக்காரர் சொன்னார், கர்நாடகா மிஷனரி ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்துட்டா, அதுக்கப்புறம் எல்லாம் சொல்லிட்டு நீ 7 மணிக்கு 6 மணிக்கு ஏச்சி ஆண்டவரே ஸ்தோத்திரம் சொன்னா வீட்டுக்காரர் உதைப்பாரு. அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. யார் சொல்லி கொடுத்தா? கூப்பிடுற அந்த பாஸ்டர். என் பேர் மட்டும் சொல்லுங்க. Amen. So you know your schedule. உங்களுடைய சவால் உங்களுக்கு தெரியும். எந்த இடத்துல உங்களுக்கு போராட்டம் தெரியும். எந்த இடத்துல நான் ஜெபத்தை தவறுவதற்கு நான் அந்த அப்டேக்கல் உங்களுக்கு தெரியும். அதை நீங்க என்ன பண்ணணும், யோசிச்சு அதுக்கு நீங்க முன் ஆலோசனையாவே
நீங்க ப்ரீ பிளான் பண்ணணும். ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்? 6 மணிக்கு உங்க வேலையை தொடங்குற டைம் இல்ல 5 மணிக்கு தொடங்குற டைம்னா 3 மணிக்கு எழுந்துரு, 4 மணிக்கு எழுந்துரு. தெலுங்குல ஒரு சொல்லுவாங்க, அவா காவலா பூவா காவலா, கூழுக்கு ஆசை மீசைக்கு ஆசைன்னு ஒண்ணும் நடக்காதீங்க. கர்த்தரிடத்திலிருந்து ஏதாவது நம்ம பெறணும்னு சொன்னா எதையாவது ஒண்ணு இழந்துதான் ஆகணும். அது ஆமென். தூக்கமா இருந்தாலும் சரி, அது எதுவா இருந்தாலும் சரி, you have to sacrifice. ஆமென். அதனால உங்களுடைய அன்றாட தனி ஜெபம், தேவனோடு நடக்கிற அந்த வாழ்க்கையை எந்த காரணத்தை கொண்டும் நிறுத்திடாதீங்க, மறந்துடாதீங்க. அப்படித்தான் பிசாசு என்ன பண்றா, நம்மள கொஞ்சம் கொஞ்சமா போவோம். அதே போல யார் ஜெபிக்கிறாங்களோ அவங்க இந்த வேதத்தை வாசிக்க வேண்டும். ஓகே, இன்னைக்கு நான் காலையில எழுந்து ஜெபித்து வேதத்தை வாசிச்சு வந்தேன்னு சொல்றவங்க கை தூக்கு. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க 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 சொல்லுங்க. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, எதை நாம சுலபமா எடுத்துக்கிறோம்ல, அந்த சுலபமா இருக்கிறது தான் அவன் பெரிய பிசாசு ஆயுதமா மாத்தி நம்மளை கீழே தள்ளிடுவான். Don't take lightly. எதையும் நீங்க சுலபமா எடுத்துக்காதீங்க. ஜெபம் தானே, நாளைக்கு படிக்கலாம். இந்த பைபிள் தானே, சர்ச்சுக்கு போயிட்டு வந்து படிக்கலாம். இப்ப நீங்க ஒரு நாள் நல்லா கேளுங்க, நீங்க எழுந்து காலையில ஜெபிக்காம, நீங்க எழுந்து காலையில வேதத்தை வாசிக்காம, இங்க சர்ச்சில் உட்கார்ந்து என்னதான் அனாயிண்டிங் அபிஷேகம் சபா எல்லாம் சொன்னாலும் ஏற்று சொரக்கா கூட்டுக்கு உதவாது. இங்க உட்கார்ந்தப்ப அப்படியே சிம்மு சிம்முன்னு இருக்கும். அப்படியே வெளியே போய் திங்கட்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் பார்க்கணும். அது இருக்கா? எங்க பார்த்து? ஹலோ, நான் சொல்றது என்ன தப்பா இருக்கா? ஆமென். நீங்க ஆயத்தமா வரணும். ஊழியக்காரங்க மேல இல்ல, வர தேவ செய்தியாளர்கள் மேல அல்ல, ஆராதனை நடத்துறவங்க மேல அல்ல, தேவ பிள்ளைகள் நீங்கள் ஒவ்வொருக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஒவ்வொருக்குள்ளும் கர்த்தருக்குள் நீங்கள் ஆயத்தமா வரும்போது என்ன பண்ணும், உங்க ஆயத்தமும் ஊழியக்காரருடைய ஆயத்தமும் இங்க பாடப்படுகிற பாடல்களும் தேவனுடைய செய்தியும் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபமும் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். ஆமென். நீங்கள் வரும்போது எப்படி வேணா வந்திருக்கலாம், ஆனா நீங்கள் போகும்போது சந்தோஷமாய் திரும்பி போவீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆயத்தம் என்கிறது மிக மிக நமக்கு அவசியமாய் இருக்கிறது. ஆமென். தாவீது சொல்லுகிறான், எதுவரைக்கும் நீர் மறைந்திருப்பீர், எதுவரைக்கும் உங்கள் முகத்தை மறைத்திருக்கிறீர் என்று சொல்லி, நீங்க அதற்கு பதில் உங்களுக்குள் இருக்கிறது. கர்த்தர் அவர் மறக்கவில்லை, கர்த்தர் அவர் முகத்தை நமக்கு மறைக்கவில்லை. அவர் நம் கையிலே கொடுத்திருக்கிறார் அவருடைய முகம், வேத வார்த்தை. ஆமென். ஹல்லேலூயா. Man shall not live bread alone, but that every word come from the mouth of God, he shall believe. ಮನುಷ್ಯನ ಕೇವಲ ರೊಟ್ಟಿಯಿಂದ ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ದೇವರ ಬಾಯಿಂದ ಬರುವಂತ ಪ್ರತಿಯೊಂದು ಮಾತುಗಳಿಂದ ಬದುಕುತ್ತಾನೆ. ಮನುಷ್ಯன் வார்த்தையினாலும் அப்பத்தினாலும் அல்ல, தேவனுடைய வார்த்தைகளினாலே பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இந்த வார்த்தை நீங்க வாசிக்கணும். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு புரியுதோ புரியலையோ நீங்க வாசிக்கணும், முறையா வாசிக்கணும். பைபிள் நீங்கள் வாசிக்கணும், வேதத்தை வாசிக்கணும். ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீ ஜெபிக்கல, வேதத்தை வாசிக்கல, இங்க ஒரு பாட்டு பாடுவீங்க, நல்லா பாடுவீங்க, அதுல மட்டும் குறைவே கிடையாது. உங்க முகத்தை பார்க்கணும் ஏசப்பா, உங்க முகத்தை பார்க்கணும். இருக்க பாட்டு இருக்குல்ல, கன்னடால கூட இருக்கு. உங்க முகவ காணಬೇಕು ஏசையா. முகம் தெரியாது, இங்க பார்த்து உங்க முகத்தை பார்க்கணும், உங்க முகத்தை பார்க்கணும். அவர் சொல்ல கையில அடிச்சு பாரு, உன் கையில இருக்குது பாரு, அதை பாரு முதல்ல கையில். ஒரு வசனம் சொல்லுது, எனக்கு சரியா ஞாபகம் சொல்ற பாருங்க, தமிழ்ல சொல்ல முடியல. ஆமென். நான் அவர்களுக்கு என்னுடைய வார்த்தைகளை எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமாய் எண்ணினார்கள்.
நீங்க எவ்வளவு உங்க தனி ஜெபத்தை நெக்லெக்ட் பண்றீங்களோ, அதாவது நிர்லட்சியம் பண்றீங்களோ, ஆமென், எவ்வளவு உங்க தனி வேத வாசிப்பை நீங்க நிர்லட்சியம் பண்றீங்களோ, ஆமென், உங்களுக்குள்ளே வருகிற சோர்வுக்கும் பிரச்சனைகளுக்கும் போராட்டத்துக்கும் கர்த்தர் உங்களுக்குள்ளே இருந்து அந்த பதிலை கொண்டு வந்து அந்த பதில் மூலமா தான் உங்களுக்கு எல்லாவற்றிலிருந்து விடுதலை உண்டாகும். அதை நல்லா தெரிஞ்சுக்கங்க. பதில் எங்கேயும் இல்ல, உங்களுக்குள்ளவே தான் வரணும். அது அல்லேலூயா. அதுக்குதான் கர்த்தர் என்ன பண்றாரு, ஊழியக்காரர்களை கொண்டு வந்து ஊழியக்காரர்கள் மூலமா கர்த்தர் என்ன பண்றாரு, உங்களுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, இரண்டாவது வார்த்தை சொல்லுங்க. How long must you restless with my thought? சொல்லுங்க சீக்கிரம். பாருங்க, அல்லேலூயா. உங்களுடைய சிந்தை, உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கா, ஓய்வின்றி இருக்கிறதா. சங்கீதம் 1:1 என்ன சொல்லுது, துன்மார்க்கர் ஆலோசனை நடவாமலும் பாவிகள் வழியில் இல்லாமலும் பரியாசக்கார உட்கார்ந்த இடத்தில் உட்காராமலும் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்காலங்களில் உரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கண்ணியை தந்தி இளைஞராத மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாக்கியம். ஆமென். இவங்க இதெல்லாம் தியானம் பண்ண மாட்டாங்க. ஆமென். உன் பிரச்சனை தான் நீ தியானம் பண்ணிட்டே இருப்ப. அது தாவீது சொல்றாரு, என்னுடைய சிந்தைகள், ஆமென், ரெஸ்ட்லெஸ், ஆமென், ஓய்வின்றி. அந்த வசனத்தை வாசிங்க தமிழ்ல. நித்தம் நித்தம் சஞ்சலத்தை வைத்து எது வரைக்கும் என் ஆத்துமாவிலே. யார் சொன்னா? அவர் சொன்னார், ஏசாமி. அவர் என்ன சொன்னாரு, கவலைப்படாதீர்கள், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக சொன்னாரே இல்லைங்களா? ஆமென். கவலைப்படுவதினால் எவன் தன் ஒரு முலம் கூட்ட முடியும்? வானத்து பறவையை பாருங்கள், அவை வைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, சேர்த்து வைப்பதும் இல்லை. இத்தனை வருஷம் ஆச்சு நான் ஞாபகம் வச்சு பாடுறேன். நீங்க பாடுங்கன்னா பாடு. எனக்கு என்ன வந்துச்சு, சீக்கிரம் எப்ப முடிப்பேன்னு சொல்லி எங்க ஐயா வந்து 40 நிமிஷம் தான் கொடுத்தாரு உனக்கு, இன்னும் போய் இணைகிற நீ. ஆமென். வானத்து பறவையை பாருங்கள், அவை இதை பாடிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா நான் ரட்சிக்கப்பட்டது ஆராதனை மூலமா தான் ரட்சிக்கப்பட்டேன். ஆமென். அதுக்குதான் ஆராதனை பாஸ்டர் வந்து சொன்னாரு, என்ன சொன்ன, ஆராதனையில யாராவது போயிட்டு போகும்போது ஒரு பயங்கரமா உண்மையா அது உண்மை. எங்க சபையில மகிழ்ச்சி சபை பாஸ்டர் ஜீவானந்த சபையில தான் நான் ரட்சிக்கப்பட்டது. அண்ணா நகர்ல அந்த ஆராதனையில தான் நான் ரட்சிக்கப்பட்டது. அதுதான் நம்முடைய ஆராதனை எப்படி இருக்கணும், முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு நம்ம ஆராதிக்கும் போது பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்க வியாதி கூட சுகமாகணும், அற்புதங்கள் நடக்கணும். அப்ப என்ன பண்ணும், அந்த டிஸ்ட்ராக்ஷன், அந்த தடையெல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கும் ஞானம் கொடுத்திருக்கிறாரு. நான் ஆராதிக்கிறேன் கேள்வி போய் ஜம்ப் பண்ணி அந்த அம்மா மேல விழுந்து, இவங்க அவங்க மேல விழுந்து. என் சர்ச்சில் ஒரு இது இல்லை, ஒரு தோரணங்கள்ல ஐயா போன சபையில ஐயா ஒரு அம்மா சொல்லிச்சு, ஐயா அந்த அம்மா என் பக்கத்துல நிக்க வைக்காதீங்க, என்னமாச்சு, எப்ப பாரு என் மேல வந்து விழுது. நமக்கு ஞானம் கொடுத்திருக்கிறாரு. ஞானம்
we should learn it. நம்ம டிசிப்ளின் இருக்கணும், கிரமம் இருக்கணும். எப்படி நம்ம ஆண்டவர் ஆராதிக்கிறது கிடையாது. God made everything in perfection. Amen. அவர் எல்லாவற்றையும் ஒழுங்குமுறையாக வைத்திருக்கிறார். Hallelujah. So நம்ம என்ன பண்ணணும்? Amen. கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். எனக்கு ஒரு குறையும் இல்ல, எனக்கு எந்த காரியமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நாம நம்ம காரியங்களை யோசிச்சு 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 நம்ம போகாதபடிக்கு நம்ம என்ன செய்ய வேண்டுமா? ஆமென். கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கணும், கர்த்தருடைய வார்த்தையை நம்ம அறிக்கை பண்ணணும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூணாவது வசனத்தை வாசிங்க. நான் முடிச்சிருக்கேன். நீ படிக்க. என் தேவனாகிய கர்த்தாவே, அதே தாவீது இன்னொரு கீர்த்தனையில சொல்றாரு, சங்கீதத்துல. யாருக்காவது ஞாபகம் இருக்கா அந்த வசனம்? யாருக்காவது ஞாபகம் வருது? யாருக்காவது ஞாபகம் வருது? Even though I walk through the valley of shadow of death, I will not fear. Amen. Your rod and your staff will comfort me. Amen. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரே, நீர் என்னோடு கூட இருக்கிறீர். உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி நீ இவருக்கு மட்டும் இப்படி எல்லாம் வருது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? யாருக்கு எப்படின்னா சங்கீத வாசிக்கும் யோசிச்சிருக்கீங்களா? இவருக்கு மட்டும் எப்படி இதெல்லாம் வருது அப்படின்னா அவர் ஆண்டவரோடு இசைந்திருந்தார். Amen. He's a man of prayer. He's a man of worship. Amen. He's a man of confession. அதாவது எதை கேட்கிறாரோ, எதை இருதயத்துல நம்புறாரோ அதை தன்னுடைய ஒரு சூழ்நிலையிலே தன்னுடைய அமேன் அவர் அறிக்கை பண்ணுகிறார். நம்ம ஆளுங்க எப்படி தெரியுமா? நல்ல ஜெபம் பண்ணுவாங்க, நல்ல வசனம் வாசிப்பாங்க, எல்லாத்தையும் விசுவாசிப்பாங்க. ஆனா பிரச்சனை வரப்போ கோட்டை விட்டுருவாங்க. இன்னைக்கு நல்லா பாப்பா கவனி கவனி. நான் இப்ப என்ன சொல்ல சொல்லு சொல்லு, இப்ப என்ன சொல்ல சொல்லு சொல்லு. சில பேர் முடிச்சுட்டு போகும்போது கூட சொல்லுவாங்க, பாப்பா பாப்பா நான் பேசினாரு என்ன பேசினாரு என்ன பேசினாரு. இன்னொருத்தர் நல்ல கவலை சொல்றாங்க, அவங்க என்னத்த பேசினாரு, ஆழமா போகல. நான் ஆழமா போனா நீயும் வர முடியாது, நானும் வர முடியாது மேல. இன்னொரு எல்லாம் தெரிஞ்சதான் சொன்னாரு, ஜெபம் பண்ணு, பைபிள் படி, அதான் சொன்னேன். எனக்கு குச்சாரு நான் சொன்னாரு வைக்க. என்ன அப்படியே சொல்றாரு, காப்பி அடிச்சு நம்மள. வீட்டுக்கு வீடு வாசப்படிங்க. எல்லா ஊர்லயும் நடக்கிற சங்கதி தான், அங்க மட்டும் புதுசாக வாழ்ந்துச்சு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, கடைசியா ஒரு வசனத்தை வாசிப்போம். ஆமென். 5வது வசனத்தை வாசிங்க. நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையா இருப்பேன், உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் கலிக்கும். ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கங்க, சின்ன பசங்களுக்கு பெரியவங்க வரைக்கும் நல்லா தெரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு நாம ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இருப்பதற்கு அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறான், சுகமாக்கி இருக்கிறான், விடுதலை கொடுத்திருக்கிறான், நல்ல வேலையை கொடுத்தார், நல்ல குடும்பத்தை கொடுத்தார், நல்ல பிள்ளைகளை கொடுத்தார், வேற பிள்ளைகளை கொடுத்தார், கடன்களை தீர்த்தார், எல்லாம் பார்த்தார். எல்லாம் சோத்ரம் 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 சோத்ரம். ஆயிடுச்சா? முடிச்செல்லாம் முடிச்சு. ரொம்ப நல்ல சோத்ரம். ஆமென். ஒருவேளை சிலர்ல இந்த இதுல எங்கேயோ ஒரு குறை இருக்கலாம். ஆமென். ஐயா இதுக்காக ரொம்ப நாள் ஜெபம் பண்றேன், அது பண்றேன், ஏதோ ஒரு குறைகள் காணப்படலாம். ஆனால் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க, இன்றைக்கு இந்த இடத்துல ஆண்டவரை நீங்க ஆராதிப்பதற்கு ஒரே ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது. அந்த காரணத்தை யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். சீக்கிரம் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க சொல்லுங்க. ஆமா சொல்லுங்க. அக்கா சொல்லுங்க. எங்க பாக்குற? மேல பாருமா. நான் இங்க இருக்கேன். சொல்லுங்க. ஆமென்.
Hallelujah. Hallelujah. அவர் சொல்றாரு, but I trust in your unfailing love, my heart will rejoice for your salvation. ஆமென். உம்முடைய கிருபையின் மேலும் உம்முடைய ரட்சிப்பின் மேலும் நான் பாடுவேன். அல்லேலூயா. இன்றைக்கு எந்த காரணங்கள் நமக்குள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், எதிர்பார்ப்புகள் நமக்கு நிறைவேறினாலும் நிறைவேறிவிட்டாலும், ஒரு காரணம் இருக்கிறது, அவருடைய ரட்சிப்பு நமக்குள் இருக்கிறது. அல்லேலூயா. அது ஒன்று போதும் நாம் ஆண்டவரை தேடுவதற்கு, அது ஒன்று போதும் ஆண்டவரை துதிப்பதற்கு, அது ஒன்று போதும் அவருடைய வசனத்தை நாம் நம்புவதற்கு, அது ஒன்று போதும் அவருக்காக நாம் கடைசி வரைக்கும் அவருக்காக சாட்சியாய் நிற்பதற்கு. அது ஒரு காரணம் போதும். ஆமென். தாவீது 7 கேள்விகளை கேட்டுவிட்டு கர்த்தர் அவனுக்கு ஒரு பதிலும் சொல்லவில்லை. ஏன் சொல்லவில்லை என்று சொன்னால், அந்த அவன் கேட்ட கேள்விக்கும் என் ஆண்டவருக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. ஆமென். அவன் கேள்வி கேட்ட எந்த கேள்விக்கும் கர்த்தருக்கு ஏன் பதில் சொல்லல அப்படின்னு சொன்னா, கர்த்தர் மறக்கிற தேவன் அல்ல. கர்த்தர் நம்முடைய முகத்தை மறைப்பது இல்லை அவர். ஆமென். அவர் நம்முடைய வசனத்தை தியானி என்று சொல்லியிருக்கிறார். அப்படி என்று சொன்னால் கர்த்தர் என்னெல்லாம் நமக்கு சொன்னாரோ, எதையெல்லாம் செய்ய என்று சொன்னாரோ அது செய்யாதபடிக்கு நாம் கேட்கிற எந்த கேள்விகளுக்கும், நாம் ஜெபிக்கிற எப்படிப்பட்ட ஜெபத்திற்கும் கர்த்தர் பதில் சொல்ல அவசியமில்லை. ஆமென். 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 நீங்கள் என்னை தேடினால் கண்டடைவீர்கள். ஆமென். ஹalleluya. கர்த்தர் சொன்ன எந்த காரியத்தை நீங்கள் செய்ய தவறும்போது உங்கள் ஜெபத்திற்கு பதில் சொல்ல அவசியமில்லை அவர். ஆமென். ஆமென். கடவுளை கேள்வி கேட்பதற்கு, கர்த்தரை கேள்வி கேட்பதற்கு நமக்கு எந்த தகுதியும் கிடையாது. ஆமென். அதுக்குதான் அத்தனை 7 கேள்வி தாவீது கேட்ட பிறகு தாவீதுக்கு கடைசியில ஒரு காரியம் உண்டாகிறது. என்னவென்று சொன்னால், நான் கேட்ட அத்தனை கேள்விக்கும் அவரிடம் பதில் இல்லை, என்னிடத்தில் பதில் இருக்கிறது. அந்த பதில் தான், நானாதரோ கர்த்தர் கிருபைಯಲ್ಲಿ ஆதுಕೊಂಡಿದ್ದೇನೆ. ஆமென். அந்த கிருபையை மேலே நானும் அவருடைய கிருபையை நான் பற்றி கொண்டிருக்கிறேன். அந்த கிருபை என்ன கிருபை தெரியுமா? அதுதான் நாம் அந்த கிருபைக்காக எதையும் நாம் சாதிக்கவில்லை, எதையும் நாம் கொடுக்கவில்லை. அந்த கிருபையில கிடைத்தது அந்த ரட்சிப்பு. ஆமென். ஹalleluya. 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 6வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் பாடுவேன். ஆமென். என்ன நன்மை செஞ்சாரு சொல்லுங்க? என்ன நன்மை செஞ்சாரு சொல்லுங்க? நம்மளுக்கு எப்படி தெரியுமா? சொல்லாதீங்க பாஸ்டர், வேணாம், போதும், நீங்க மானத்தெல்லாம் எடுத்துங்க, கொஞ்சம் மிச்சம் வச்சுட்டு போங்க. அல்லேலூயா. எல்லாம் இருந்தா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், இல்லைன்னா என்ன அப்போ செஞ்சாரு, இப்போ செய்யல. ஆமென். ஹalleluya. அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? தாவீது சொல்றாரு. ஆமென். வாசிங்க தமிழ் இன்னொரு வாட்டி. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால். ஆமென். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், என்ன நன்மை செஞ்சார் அவர்? கிருபையாய் நம்மை ரட்சித்திருக்கிறார். இந்த உலகத்துல ஒண்ணு நீங்க தெரிஞ்சுக்கங்க, பணம் இருந்தா நான் எல்லாம் சாதிச்சிடலாம்னு நினைச்சிடாதீங்க. பேர் புகழ் இருந்தா எல்லாத்தையும் நான் முடிச்சிடலாம்னு நினைக்காதீங்க. ஆமென். எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும், ஒரு மனிதனுக்கு ரட்சிப்பு இல்லாவிட்டால் நித்திய ஜீவன் இல்லை. இயேசு அவனுக்கு இல்லாவிட்டால் அவனுடைய வாழ்க்கையே இல்லை. ஆமென். அல்லேலூயா. அதற்காக நாம் எதையும் தியாகம் பண்ணவில்லை. அவர் நமக்காக கல்வாரி சிலுவையிலே அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து அவர் ஆமென் 40 நாள் உலகத்தில் வாழ்ந்து வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு மீண்டும் சீக்கிரம் வரப்போகிறார். அல்லேலூயா. நமக்கு செய்த பெரிய நன்மை, பெரிய பாக்கியம் என்னவென்று சொன்னால், நாம் அவர் ஜனங்களாய் இருக்கிறோம். அவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். இதுக்கு என்ன வேணும் நமக்கு? ஆமென். அப்படி ஒரு நிமிஷம் எழுந்து நிற்போம். ஆமென். எழுந்து. Thank you Jesus. Shandarama kalarama சீக்கிரம் சீக்கிரம் மந்தலரமா ஓடி பஷக்கதலரமா ஷக்கதலரமா சோத்ர சோத்ர மந்தலரு ஹுஷிபிக்கே ரபரமா எழுந்து சோத்ர சோத்ர. உங்களுக்குள்ள எந்த கேள்விகள் இருந்தாலும் சரி, ஆமென், ஸ்தோத்திரம். உங்களுக்குள்ள எந்த கேள்விகள் இருந்தாலும் சரி, ஸ்தோத்திரம். ஒரு நிமிஷம் கதை தருங்க. ஆமென்.
உங்க கையை பிடிச்சு கையை உங்க கையை நீங்க பாருங்க, நல்லா பாருங்க. ஏதாவது தெரியுதா? என்ன இவரு எல்லாம் நல்ல வசனம் சொல்லிட்டு மோடி வித்தை காட்டுற மாதிரி காட்டுறாரு அப்படின்றீங்களா? ஏதாவது தெரியுதா? தெரியல. ஆமென், ஹல்லேலூயா. அப்படியே ஒரு கையை உங்க கையை பார்த்துட்டு ஒரு கையை இப்படி மேல தூக்குங்க. வலது கையை தூக்கு, ஃபர்ஸ்ட் வலது கையை தூக்கு. ஆமென். அப்படியே இடது கையை தூக்குங்க. அப்படியே திருப்பி ஒண்ணா வச்சு பாருங்க. ஏதாவது தெரிஞ்சா ஒன்னும் தெரியல, நல்லா தான் போய்கிட்டு அடிச்சு என்ன ஆச்சு? கீழ்பாட்டு போன் பண்ணி அனுப்புனாங்க. அப்படியே ஒரு கை தூக்கணும், அப்படியே இது தூக்கணும். இப்ப இந்த கை இப்ப வலது கை தூக்கும் போது சொல்லுங்க ஜெபம். அதை பார்த்து உங்க கையை பார்த்து சொல்லுங்க ஜெபம், வேத வாசிப்பு, ஜெபம், வேத வாசிப்பு. என்ன வந்துச்சு? அங்க சத்தம் தான் பரிசுத்த ஆவியானவர். வசனம் இல்லைன்னா நீ சபாரமா உள்ள ஒண்ணும் இருக்காது. அவன் அந்நிய பாஷை பேசினா நாம என்ன அந்நிய பாஷை பேசும்போது என்ன சொல்லுது? 1:14 நாம் தேவனோடு, அப்ப தேவனோடு பேசுகிற உன் முகம் வாடலா இருக்கலாமா? தேவனோடு பேசுகிற போது உன் மனசு துக்கமா இருக்கலாமா? நீ நம்பிக்கை இல்லாம வெளியே போலாமா? உன் ஜெபத்துக்கு பதில் வரணும்ல. ஆமென். அந்த ரகசியம் என்ன? அந்நிய பாஷை நாம் என்ன வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று நமக்கு தெரியாதபடினாலே நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நமக்காக வேண்டிக் கொள்கிறார். ஹல்லேலூயா. அதனால என்ன பண்ணோம்? ஜெபமும் வேத வாசிப்பும் இருந்தாதான் உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் கிரியை நடப்பிப்பார். அந்த கிரியையில தான் உங்களுடைய எல்லா தேவைகளும் சந்திக்கப்படுகிறது. அந்த கிரியையில தான் உங்களுடைய வாழ்க்கை விடுதலையாக்கப்படுகிறது. அந்த கிரியைகளை தான் உங்களுக்கு சமாதானம் இருக்கிறது. அந்த கிரியைகளை தான் கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொன்னாரு? நான் போறது நல்லது, உங்களுக்கு ஒரு தேற்றவாளனை அனுப்புகிறேன், அவர் வந்து உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார், அவர் சொந்தமா எதையும் பேச மாட்டார். அப்படின்னு அர்த்தம் என்ன? எங்கிருந்து பேசுவாரு? இங்க இருந்து தான் பேசுவாரு. ஆமென். எங்க இருந்து பேசுவாரு? வசனத்துல தான். நீ அன்னைக்கு வேதத்தை வாசிச்சு ஆமென் ஜெபிச்சு வேதம் வாசிக்கலன்னா எப்படி பேசுவாரு? ஆமென். நீ வேதத்தை வாசிக்கும் போது ஒரு வசனம் உன்னை தொடும், ஒரு வசனம் உன்னை ஆறுதல் படுத்தும், ஒரு வசனம் உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும், ஒரு வசனம் உன்னை சரிப்படுத்தும். அன்றைக்கெல்லாம் அந்த வசனத்தை இருதயத்தில் வைத்து மனசில் வைத்து நீ தியானிக்கும் போது அது உனக்கு பலனாய் மாறும். அந்த வசனம் தான் அன்றைக்கு உன்னை பலப்படுத்தும், தாங்கும், தப்புவிக்கும், ஏந்தி சுமக்கும், உன் தேவைகளை சந்திக்கும், தடைகளை உடைக்கும். உனக்கு எல்லாம் அன்றைக்கு நீ தியானிக்கிற வசனம் தான். ஆமென், ஹல்லேலூயா. இடம் இல்லையா? இடம் இல்ல பாருங்க, வேற இடம் பாருங்க. சீக்கிரம் ஜோம் பண்ணுங்க, வேற இடம் பார்க்கலாம். பக்கத்துலயே போயிடலாம். என்னோ பண்றப்ப இருந்தாலும் சில பேர் பின்னாடி பண்ணு என்ன பண்றது வந்துட்டோம். கை வச்சுங்க. இப்ப இந்த வலது கையை மேல தூக்குங்க. ஜெபம், வேத வாசிப்பு. தப்புன்னு அடிச்சுங்க, வலிக்காது. ஆமென். ஜெபம், வேத வாசிப்பு. ஜெபம், வேத வாசிப்பு. ஜெபம் நல்லா அடிச்சுக்கணும், சவுண்ட் வரணும். மெட்ராஸ் பார்த்து பார்த்தோம்னா சவுண்ட் விடணும். அல்லேலூயா. இப்ப இப்படி வைங்க. ஜெபம், வேத வாசிப்பு. ஜெபம் இப்படி பண்ணுங்க. அதான் பரிசுத்த ஆவியானவர்.
இந்த ரெண்டு இருந்தாதான் நீங்க மேல பறக்க முடியும். ஹல்லேலூயா. இந்த ரெண்டு தான் ரெக்க. ஆமென். இத நீங்க விட்டீங்க, நீங்க கெட்டீங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் கண்ணை முடிச்சு ஸ்தோத்திரம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற நல்ல பிதாவே, எங்கள் வேலைக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் இந்த பிள்ளைகளோடு நீ பேசுகிறப்பா ஆண்டவர், ஒரு சிறிய காரியம் தான் ஆண்டவரே. ஆண்டவர், இன்றைக்கு பிசாசு ஆண்டவரே பெரிய ஆயுதங்கள் அல்ல. எதை நாங்கள் ஆண்டவரை சரளமாய் நினைக்கிறோமோ, எதை நாம் ஆண்டவரை சுலபமாய் அது பரவாயில்லைன்னு நினைக்கிறோமோ, அந்த ஆயுதத்தை கொண்டுதான் எங்களை குடும்பத்தில் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் கண்ணீரையும் துக்கத்தையும் வேதனையும் அவன் தந்து கொடுக்கிறான். ஆண்டவரே அப்பா, இன்றைக்கு அந்த எங்களுடைய அன்றாட ஜெபம், எங்களுடைய அன்றாட வேத வாசிப்பு, பரிசுத்த ஆவியானவரோடு கூட தினம் தினம் நாங்கள் நடக்கிற அந்த வாழ்க்கை தான் எங்களுக்கு அடிப்படையா இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு தெரிந்து கொண்டோம். ஆண்டவரே, எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஆண்டவரே. அநேக நேரங்களில் நாங்கள் அதை மறந்து போய் நீர் எங்களை மறந்தீர் என்று சொல்லுகிறோம். உங்க முகம் எங்களுக்கு மறையா இருந்தது என்று சொல்லுகிறோம். நீங்க உங்க வசனத்தை தியானிக்காதனாலே இந்த உலகத்துடைய காரியங்களை நாங்கள் யோசித்து அதிலே நாங்கள் வேதனையில் இருக்கிறோம் ஆண்டவரே. ஆனால் இன்றைக்கு ஒன்று ஆண்டவரே, எங்கள் வேதனைக்கும் எங்களுடைய பிரச்சனைகளுக்கும் எங்களுடைய ஜெபம் குறைந்தது என்று நாங்கள் தெரிந்து கொண்டோம். எங்கள் வேத வாசிப்பு குறைவு என்று தெரிந்து கொண்டோம். ஆண்டவரை, நாங்கள் கேட்கிற அத்தனை கேள்விகளுக்கும், எங்கள் வாழ்க்கையில் வருகிற அத்தனை சூழ்நிலைகளுக்கும் போராட்டங்களுக்கும் பதில் எங்கேயும் இல்லை ஆண்டவரே. எங்களுக்குள்ளே நீர் அந்த பதிலை வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. இன்றைக்கு ஒரு விஷயத்தை நாங்கள் கச்சிதமா தெரிஞ்சுக்கிட்டோம். எங்களை எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உங்களுடைய ரட்சிப்பின் ஆனந்தத்திலே நாங்கள் களி கூறுவோம் ஆண்டவரே. கர்த்தர் எங்களுக்கு நீர் நன்மை செய்து கொண்டிருக்கிறபடினாலே நாங்கள் உம்மை பாடுவோம், நாங்கள் உம்மை துதிப்போம், நாங்கள் உம்மை ஆராதிப்போம். உம்முடைய ஜனமாய் நாங்கள் வாழ்வோம் ஆண்டவரே. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உட்காருவோம். நல்ல ஒரு பெரிய கைத்தட்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.